வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சின்னுவா அச்செபே எழுதின த நாவலிஸ்ட் அஸ் டீச்சர் இந்த எஸ்ஸையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சின்னுவா அச்செபே பிறந்தது 1930 16 நவம்பரில், இறப்பு 2013 21 மார்ச்சில். இவர் ஒரு நைஜீரியன் நாவலிஸ்ட், போயட், அப்புறம் கிரிட்டிக். இவரோட முக்கியமான படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஃபால் அபார்ட், நோ லாங்கர் அட் ஈஸ், ஆரோ ஆஃப் காட். இது மூணும் சேர்ந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ட்ரிலாகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அ மேன் ஆஃப் த பீப்புள், ஆண்டில்ஸ் ஆஃப் த சவானா. இவரை ஆஃப்ரிக்கன் இலக்கியத்தோடைய தந்தையினே அழைக்கப்படுறாரு. தட் இஸ் ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர். இந்த எஸ்ஸே அவருடைய ஒரு பேச்சு தான். அதாவது ஃபஸ்ட்டு காமன்வெல்த் ரைட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இது லீட்ஸில் 1964 நடக்கும்போது அவர் பேசின பேச்சு தான் இங்கே எஸ்ஸேவாக கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எழுத்தாளர்கள்லாம் அவங்க பேனாவை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை, ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். தட் இஸ் வி ஹாவ் டு எஜுகேட் த பீப்புள். இதுக்கு காரணம் என்னென்னா, அவர் சொல்கிறாரு, எனக்கு என்னுடைய வாசகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு என்னுடைய எழுத்துக்களை படிச்சுட்டு அப்புறம் கொடுத்த அந்த ஃபீட்பேக்கை வச்சுருந்தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அவங்க என்கிட்ட சொன்னதை நானே என்னை சுய பரீட்சையே செஞ்சு பார்த்துருக்கேன். ஒரு செல்ஃப் ஸ்க்ரூட்டனிக்கு என்னை உட்படுத்தியிருக்கேன். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தனி மரம் தோப்பாக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு தனி மனிதன் தீவாக்க முடியாது. அதே தான் எழுத்தாளர்களும். அவங்களுடைய எழுத்துக்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வாசகர்களை ஒரு தாக்கத்துக்கு உள்ளாக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே யோசனை தான் எழுத்தாளர்களுக்கும் வரும். அப்போ நம்மளுடைய எழுத்து எப்படி இருக்கும். அதுலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நைஜீரியா மக்கள் அவங்க பிரிட்டிஷர்ஸும் யூரோப்பியன்ஸும் கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒன்று எழுதும் போது எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரணும். ஏன்னா அவங்க இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, ஆஃப்ரிக்கன் ரிலிஜன் நைஜீரியனோட ஃபேத்து, அவங்களுடைய பாரம்பரியமாக அவங்களுடைய கடவுள், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய சமுதாயத்தில் அவங்க கடைப்பிடிச்சின்னு வர பழக்க வழக்கங்கள் எல்லாமே பிரிட்டிஷர்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸை விட கீழானது, பிரிட்டிஷர்ஸ் தான் மேலானவங்க அப்படின்றத ஒரு உள்ளுணர்வாக எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப நம்புகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆஃப்ரிக்கன் நாவலிஸ்ட் தான் ஒரு ஆசிரியராகவும் ஆகணும். ஆகி இந்த ஜனங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தோட மதிப்பை சொல்லி தரணும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்கள இந்த யூரோப்பியன் கல்ச்சருக்கு ஒரு அடிமையாக இருந்து அவங்கள மாதிரியே நடந்துக்கிறாங்க இல்லையா. நம்ம ஆஃப்ரிக்கன்ஸ் நம்ம எப்போதுமே யூரோப்பியன்ஸ் ஆக முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஆஃப்ரிக்கன் கல்ச்சரை கீழே யூரோப்பியன்ஸாக மேலே நினச்சி நம்ம யூரோப்பியன்ஸ் மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அந்த அடிமைத்தனத்துலேருந்து மக்களை திருப்பி கொண்டு வரணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ யூரோப்பியன் ஆத்தர்ஸு அவங்களோட புத்தகத்தை படிக்கிற வாசகர்கள் அவங்கள ஒரு பக்கமும், ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாசகர்களை இன்னொரு பக்கமும் அவர் வச்சு அவர் இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை சொல்கிறாரு. இப்போது ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தது சமீபத்தில் தான். ரொம்ப குறைவான பேர்கள் தான் இந்த இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் அவங்க எழுதுகிறாங்க. அப்படி எழுதுகிறவங்க கூட யாரை மனசில் வச்சுன்னு எழுதுகிறாங்கன்னா, பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் ரீடர்ஸை தான் மனசில் வச்சுன்னு எழுதுகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு யூரோப்பியன் ரைட்டர், அவர் பொஹிமென்னா அந்த பாரம்பரியமாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர அந்த கட்டுப்பாடுகள், சமுதாயத்தில் இருக்கிற கோட்பாடுகள்லாம் புறக்கணிச்சிட்டு போகிறவங்கள பொஹிமென் சொல்வோம். அவர் தன்னைத்தானே சமுதாயத்தில் ஒரு ரிபலாக காமிச்சிக்கிறார், புரட்சியாளராக காமிச்சிக்கிறாரு. அப்படின்னும் போது யூரோப்பியன் ஆடியன்ஸே அவர் நம்ப முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் முக்காசி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகிடுதுன்னா, ஆஃப்ரிக்காவில் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய ஆஃப்ரிக்கன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அவங்களும் யூரோப்பியன்ஸோடைய நம்மளும் ஒரு கவுண்டர் பார்ட்ஸ், அவங்களுடைய இன்னொரு பகுதியை நினச்சிக்கிட்டு யூரோப்பியன்ஸ் மாதிரியே நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகிடுதுன்னா, இந்த ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ்க்கும் இங்கே அவங்களோட புத்தகத்தை படிக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன் ரீடர்ஸ்க்கும் ஒரு பெரிய இடைவெளி வருது. ஏன்னா இவங்க யூரோப்பியன்ஸ் மாதிரி எழுதுகிறாங்க, ஆனால் அவங்களோட ரீடர்ஸ் ஆஃப்ரிக்கன் ரீடர்ஸ். அதனால் அந்த கேப் வருது. அதனால் அச்செபே என்ன சொல்கிறாருன்னா, சமுதாயம் உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்றது முக்கியமே இல்லாத ரைட்டர்
சமுதாயம் நான் இப்படிலாம் எதிர்பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்குவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அது முக்கியம் இல்லை. சமுதாயத்துக்கு என்ன தேவை, சமுதாயம் ஒரு எழுத்தாளர்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி அந்த சமுதாயத்தை நல்ல வழியில் வழிநடத்தி செல்கிற மாதிரி தான் எழுத்தாளர்கள் எழுதணும். அதனால அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ ஆஃப்ரிக்கன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ், அதாவது ஆஃப்ரிக்கன்ஸ் இங்கிலீஷில் எழுதும் போது அவங்க ஆஃப்ரிக்கன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் ஆகிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு யூரோப்பில் தான் நிறைய வாசகர்கள் இருக்காங்க. ஏன்னா ஆஃப்ரிக்காவில் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி பேர். அப்போ நம்மளுடைய நாவல்ஸ்லாம் யார் படிப்பாங்க? அமெரிக்காவில் ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்க தான் படிப்பாங்க. இங்கே ரொம்ப கம்மியாக தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது அச்சுபே மறுக்கிறாரு. அது ஒரு இதுதான், மித்து தான். ஏன்னா அவர் ஒரு ப்ரூஃபாகவே சொல்கிறாரு. என்னுடைய நாவலான திங்ஸ் ஃபால் அபார்ட் இங்கே நைஜீரியாவில் மட்டும் 20,000 காப்பி விற்றுருக்கு. ஆனால் மற்ற இடத்துலலாம் 2,500 காப்பி தான் விற்றுருக்கு. பிரிட்டனில் 800 தான் விற்றுருக்கு. அதே தான் நோ லாங்கர் அட் ஈஸ் நாவலுக்கும் இங்கே தான் நிறைய புத்தகங்கள் விற்றுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நிறைய ரீடர்ஸ் இங்கே தான் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அதே சமயத்தில் அச்சுபே என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வாசிப்பாளர்கள் பெரும் பகுதியானவர்கள் மாணவர்கள், இல்லைன்னா இப்போ தான் காலேஜை விட்டு வெளியில் வந்தவங்க. அதாவது எல்லாருமே இளைஞர்கள். இந்த இளைஞர்களுக்கெலாம் உலக அனுபவம் கிடையாது. அதனால் அவங்க அச்சுபேவை ஒரு வழிகாட்டியாக பார்க்குறாங்க. அவரோட புஸ்தகங்களையும் எப்படி அவங்க பள்ளியில் கல்லூரியில் அவங்க பாட புஸ்தகத்தை படிப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவரோட புஸ்தகங்களையும் ஒரு கரிக்குலமோட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக நினச்சி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நம்புகிறாங்க, நம்ம அச்சுபேயோட எழுத்துக்களை படித்தோன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸை நம்மளால் கடந்து வர முடியும், அதை தீர்க்க முடியும்னு. இதுக்கு அவர் எடுத்துக்காட்டாக அவருக்கு அவரோட வாசகர்கள்கிட்ட கடிதங்களை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா அந்த கடிதங்கள் மூலமாக அவருக்கு இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இவர்கிட்ட அப்படின்றது நல்லா விளங்குதுன்னு சொல்கிறாரு. ஒரு இளைஞர், அவரோட பேர் ஐபூபா ஈரோ மெஃபண்டி. இவர் அச்சுபேயோட 2 புஸ்தகங்களை பாராட்டி எழுதியிருக்காரு. அதாவது திங்ஸ் ஃபால் அபார்ட், அதுக்கப்புறம் நோ லாங்கர் அட் ஈஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 புஸ்தகங்களுமே எங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை தர மாதிரி வழிகாட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. உங்களுடைய அடுத்த புஸ்தகமான ஆரோ ஆஃப் காடும் அதே மாதிரி இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. இன்னொரு வாசகர் கானாலேருந்து எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன் உங்கள் புஸ்தகத்துக்கு பின்னாடி கேள்வி பதிலெலாம் இல்லைன்னு. ஏன்னா அதுதான் நம்ம பள்ளி புத்தகங்களையும் கல்லூரி புத்தகங்களையும் இருக்கும். அது இதில் இல்லையேன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்பெண்டிக்ஸ் இருந்ததுன்னா அந்த படைப்போடைய முழு அர்த்தமும் கண்டென்ட்டும் அவர் இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும், அவரை இன்னும் நல்லா அவரோட எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் ஆக வச்சுருக்கோம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ தான் அவருக்கு இன்னொன்று புரிஞ்சுது, இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை ரொம்ப மேலான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இவங்க படைப்புங்களெல்லாம் வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பொழுதுபோக்குக்காக படிக்காமல் அது ரொம்ப ஒரு மதிப்புக்கு தகுந்த ஒரு புஸ்தகங்களாக வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான புஸ்தகங்களாக வச்சு படிச்சுட்ருக்காங்க. ஒரு லேடி டீச்சர் கானாலேருந்து அச்சுபியை பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் உங்களுடைய நோ லாங்கர் அட் ஈஸில் அந்த காதலர்களை கல்யாணத்தில் கடைசியில் முடிக்கலை? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருந்தா இப்போ இந்த மூட நம்பிக்கையிலே மூழ்கி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருந்திருக்கோம்ல, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கோம்ல, நம்மளுடைய காதலும் கல்யாணத்தில் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க மனசில் விதைச்சிருக்கோம் இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கிற அந்த நைஜீரியன் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டி தேவை, அவங்கள முன்னோக்கி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையாளர் தேவை, அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷனை கொண்டு வரக்கூடிய ஒரு எழுத்தாளர் தேவை அப்படின்றது. இந்த கடிதத்தை படிச்சுட்டு அப்புறம் அச்சுபே மனசில் பயங்கரமான கேள்வி, அவருக்குள்ளேயே ஒரு யோசனை வந்துடுச்சு. ஒரு அருமையான சந்தர்ப்பம் இருந்திருக்கே, ஒரு அருமையான கதையை நம்ம எழுதியிருக்கோம், இதை நம்ம சமுதாயத்துக்கு படிப்பினை ஊற்றாம அளவுக்கு நம்ம எழுதியிருக்கலாமே, ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லும் போது தான் அவருக்கு புரியுது, நமக்கும் நிறைய கடமைகள் இந்த சமுதாயத்தை நோக்கி இருக்குது. அதாவது ஒரு எழுத்தாளருக்கு முழு சுதந்திரம் இருக்குது, அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் எழுதலாம். நீ இப்படி தான் எழுதணும், அப்படி தான் எழுதணும், ஏன் இப்படி எழுதுன, ஏன் இப்படி எழுதலைன்னு யாரும் கேட்க முடியாது. ஒரு எழுத்தாளருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில சமயத்தில் அந்த எழுத்தாளர் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை நம்ம இது மாதிரி நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தா சமுதாயத்தில் இன்னும் ஒரு எழுச்சியை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும்போது
அவங்க எழுத்தில் சில காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அவர் ஒரு நைஜீரியன் நியூஸ் பேப்பர் எடிட்டரை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா அந்த எடிட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வெஸ்ட்லேருந்து வந்த இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் உடைய தாக்கம் ஆஃப்ரிக்கா மேலே இருக்கிறத அவர் சோல்லெஸ் எஃபிஷியன்சி, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு தொழில்நுட்பமோ வரும்போது அது ஒரு முன்னேற்றம் தான். எஃபிஷியண்ட்டாக அந்த சமுதாயத்தை மாற்றக்கூடியது தான், திறன்பட மாற்றக்கூடியது தான். ஆனால் சோல்லெஸ்னால் ஒரு மனசாட்சியே இல்லாமல், இல்லை ஒரு ஆத்மா இல்லாமல், ஒரு உயிரோட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ தான் இவருக்கு என்ன தோணுதுன்னா, சமுதாயத்தில் தேவைப்படுறது அது டிமாண்ட் பண்ணுது. இந்த சமுதாயம் எனக்கு இப்போ இது தேவைன்னு சொல்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினே இருக்கும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு தேவைகள் இருக்கும், ஒரு நேரத்தில் வேறு தேவைகள் இருக்கும். அதனால் ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டர் இப்படி தான் எழுதணும், இது இந்த கோட்பாட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அப்படின்றத அவர் முடிவு செய்யக்கூடாது. ஒரு சமயத்தில் ரொம்ப முக்கியமாக தெரியக்கூடியது, இன்னொரு காலகட்டத்தில் அதே விஷயம் ரொம்ப கேவலமாக கூட இருக்கலாம். இதுக்கு அவர் ஒரு இங்கிலீஷ் பாப் சாங்கான ஐ ஆன் கோனோ வாஷ் ஃபார் அ வீக், அதாவது நான் ஒரு வாரத்துக்கு குளிக்க போகிறதில்லன்னு ஒரு பாப் சாங். இதை பாடினது ஒரு ரெபெல்லியஸ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு சிங்கர். அது அந்த சமயத்தில் அந்த கிறிஸ்டின் கன்வெர்ட்ஸாக இருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஆட்டிடியூடை எதிர்க்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த நைஜீரியன்ஸ் நிறைய பேர் கிறிஸ்டின்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அப்படி கன்வெர்ட் ஆனவங்களாம் கடவுளுக்கு அடுத்தபடியாக இந்த சுத்தம், ஹைஜீன் அதெல்லாம் அவங்க கருதுனாங்க. அதனால் தினமும் காலம் ஏஞ்சி குளிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் தலையாய கடமையாக நினச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யாராவது குளிக்கிறதும் கடவுளும் அதே லெவலில் வச்சாங்கன்னா அது பிளாஸ்பமி, அதாவது கடவுள் எதிர்ப்பாகவே அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சுத்தமும் அதுவும் கடவுளுக்கு ஈக்குவல்ன்றது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் மாறிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஃப்ரிக்கன் சமுதாயத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமான குறைபாடு இல்லைன்னா ஒரு பாவம்னு என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய ரேஸ், அதாவது நம்மளுடைய இனத்தையே கீழாக நினைக்கிறது, இன்ஃபீரியர் நினைக்கிறது. அதாவது வெள்ளையர்கள் இவங்களை ஆட்சி செய்யும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கருப்பர்கள்லாம் நம்ம இவங்களோட கீழே தான், இவங்க தான் நமக்கு மேலே அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது யார் மேலே தப்பு, வெள்ளையர்கள் மேலே தப்பா, கருப்பினர்கள் மேலே தப்பா நம்ம யோசிக்க தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த நம்ம இவங்களோட இன்ஃபீரியர் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுலேருந்து இந்த மக்களை எப்படி வெளியில் கொண்டு வரணும், அதை தான் நம்ம இப்போ யோசிக்கணும். ஏன்னா இந்த வெள்ளையர்கள் ஆட்சி இந்த நைஜீரியன்ஸை அவங்களுடைய பாரம்பரியமான அந்த ரிலிஜன், ட்ரெடிஷன், கல்ச்சர் இது எல்லாத்தையுமே இல்லை இது கேவலம், இது சரியில்லை, இது இன்னும் உங்களை இப்படியே தான் இருந்திருக்கீங்க காலங்காலமாக அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க மனசில் கொண்டு வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ஆனிமிசம்னா எப்படின்னா, இப்போ நம்ம நெருப்பை கடவுளாக பார்ப்போம், நீரை கடவுளாக பார்ப்போம். இந்த மாதிரி இயற்கையில் இருக்கக்கூடிய உயிரில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு உயிருள்ள ஒரு சக்தி உள்ள ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ஆனிமிசம். ஆனால் இதை வெள்ளையர்கள் ஆட்சி போது அந்த நம்பிக்கையை அவங்க உடைச்சிட்டாங்க. அதாவது 40களில் பார்த்திங்கன்னா நிறைய கருப்பினர்கள் கிறிஸ்டின்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. எப்படி கன்வெர்ட் ஆனாங்கன்னா, அவங்களோட அடையாளத்தை, அவங்களுடைய பண்பாடு, பாரம்பரியத்தெல்லாம் புறக்கணிச்சிட்டு அவங்க கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. கன்வெர்ட் ஆகிட்ட அப்புறம் அவங்களே அவங்களோட பாரம்பரியமான பாடல்கள், நடனங்கள், ஃபோக்லோர் எல்லாத்தையுமே காட்டு மிராண்டித்தனமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு போலித்தனமான ஒரு பெருமையில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு வாட்டி என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபோக் டான்ஸை பார்த்து இந்த பெரிய வயசான கிறிஸ்டின்ஸ்லாம் ஏன் நீங்கள் மேய்ப்போல் டான்ஸை வைக்கல, அது இன்னும் நாகரிகமாக இருக்கும் இல்லையா அப்படின்றதுக்கு அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு அவங்களோட சொந்த பாரம்பரிய நடனத்தை கேவலமாக நினைக்கிற அளவுக்கு நினச்சிட்டாங்க. இதனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் திருப்பி நம்ம பாரம்பரியத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கன்வெர்ட் ஆனவங்களாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படியே அந்த எண்ணத்துலேயே ஊறிட்டாங்க. இப்போ நம்ம யூரோப்பியன் மாதிரி நடந்துக்கிறது தான் பெருசுன்னு. எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அவங்க பாரம்பரியமாக செய்யக்கூடிய கைவினை பொருட்கள், மண்பண்ட பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் நல்லதே இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு அவங்க உலோகத்தால் செஞ்ச பாத்திரங்களை தான் தண்ணியெல்லாம் ஆற்றுலேருந்து எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் இந்த மண்பண்டங்களுடைய பெருமை, அதோடைய சக்தி அவங்க உணரலைன்றது இல்லை,
புறக்கணிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதாவது வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வெள்ளையர்கள் போனாலும் அவங்களுடைய தாக்கம் இன்னும் இவங்களை விட்டு போல. இன்னமும் இவங்க அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே இது வேரூன்றி போயிருக்கு. சில இளைஞர்களும் இதுக்கு வந்து உட்பட்டிருக்காங்க. இப்போ அச்சுபியோடைய மனைவி வந்து ஒரு பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக இருக்காங்க. ஒரு சமயம் அவங்க வந்து பசங்களை பார்த்து ஹேர்மெட்டானை பற்றி ஒரு கட்டுரை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேர்மெட்டான்னா ஆஃப்ரிக்கன் வின்டர் சீசனில் வந்து வீசுகிற ஒரு ட்ரை விண்டு. இது டிசம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் அங்கே இருக்கும். அப்போ ஒரு பையன் வந்து யூரோப்பியன் வின்டரை பற்றி எழுதியிருந்தான். இவங்களுக்கு என்ன அதிர்ச்சின்னா, இந்த பையன் யூரோப்பாவுக்கு போனதே இல்லை. அதனால் யூரோப்பியன் வின்டர் எப்படி இருக்கும்ன்றது அவன் எதில் படிச்சிருக்கலாமே தவிர அவன் அனுபவிச்சிருக்க மாட்டான். ஆனால் ஆஃப்ரிக்கன் வின்டரை வருஷம் வருஷம் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால் அவனை கூப்பிட்டு ஹேர்மெட்டானா ஆஃப்ரிக்கன் வின்டர் தானே அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லியிருக்கான், எனக்கு தெரியும், ஆனால் அதை நான் எழுதுனா மற்றவங்களாம் சிரிச்சிடுவாங்களோ அப்படின்றதுனால நான் யூரோப்பியன் வின்டரை பற்றி எழுதுனேன்னா. அதாவது அந்த பையன் ஆஃப்ரிக்கன் வெதரையே கேவலமாக கீழ்த்தரமாக நினச்சிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்தது தான். அதே சமயத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஆச்சுபேக்கு வந்து இல்லை. நம்ம இளைஞர்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய மதிப்பை வந்து நம்ம சொல்லித்தரணும். நம்ம வந்து நம்ம ஆஃப்ரிக்கன் வெதரை பற்றிலாம் கேவலமாக நினைக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. இங்கே இருக்கிற ஒரு பனை மரத்தை கூட நம்ம ஒரு கவிதையாக எழுதலாம், அதை பற்றி கூட ஒரு கவிதை எழுதலாம். திருப்பி இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்தில் நம்மளை பற்றின ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும். முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டின்றதை எடுக்கணும். இந்த ரேஷியல் காம்ப்ளெக்ஸ்லாம் எடுத்துடணும். இப்போ வந்து ஒரு அறிவியல் வச்சிங்களேன், அதை நம்ம முன்னேற்றின்னு போகணும். இப்போ இருக்கிற அறிவியல்லேருந்து நம்ம படித்து அடுத்த கட்டத்துக்குன்னு போகணும். ஆனால் கல்ச்சர் அண்ட் நேச்சருன்றது எப்படின்னா அதோட வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இவங்களுடைய மனசையே வந்து அந்த அளவுக்கு வந்து ஆழமாக பதிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அச்சுபியோடைய அந்த நோக்கம் வந்து வெற்றிகரமாக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ நிறைய நைஜீரியன் இளைஞர்கள் வந்து அவங்களோட ஆஃப்ரிக்கன் கல்ச்சரை பற்றி, ஆஃப்ரிக்கன் பர்சனாலிட்டியை பற்றி, ஆஃப்ரிக்கன் டெமோக்ரஸியை பற்றி, ஆஃப்ரிக்கன் ப்ராக்ரஸை பற்றி, சோஷியலிசத்தை பற்றி எல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. புதுசாக ஒரு வேர்டு நெக்ரிட்யூடும் காயின் ஆயிருக்கு. இது வந்து ஆஃப்ரிக்கன் பிளாக்கோட அந்த உணர்வுகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களோட ஆட்டிடியூடெல்லாம் சொல்லுது. இது வந்து பெரிய முன்னேற்றம் தான். அதே சமயத்தில் இவங்களோட அடையாளம், இவங்களோட ஆஸ்பிரேஷன் எல்லாமே வந்து இவங்க செல்ஃப் ரிலையண்ட்டாக, அதாவது நமக்கு நாமே அப்படின்றோம் இல்லையா, தன் சுய பூர்த்தி அந்த லெவலுக்கு வந்து சீக்கிரமாக கொண்டு போயிடணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒயிட் ரேசிசம் அதை வந்து நம்ம எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த நீக்ரோஸ்லாம் உணர்வாங்க, நம்ம வந்து இவங்களும் நம்மளும் ஒன்று தான். ஏன் சில சமயங்களில் இவங்கள விட நம்ம மேலுன்னு கூட நினைக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு பெரிய பாரம்பரியம் நமக்கு இருக்குது. ஜீன் பால் சட்டார்ன்ற ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் வந்து இந்த அன்கன்வென்ஷனல் லைஃப்பை தான் ஆன்டி ரேசிசம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீக்ரோ ரேசிசம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எது வரைக்கும்னா இந்த ஒயிட் ரேசஸை நம்ம தோக்கடிக்கிற வரைக்கும். அது வரைக்கும் எல்லா நாவலிஸ்ட்டும் இந்த சொசைட்டியை திருப்பி நம்ம வந்து எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய பாரம்பரிய வேல்யூஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வரணும். இப்போ மேஃப்லின்ற ரைட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரைட்டர் இஸ் அ மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த சொசைட்டி. அதாவது ஒரு ரைட்டர் வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா அவர்கிட்ட தான் ஃபைனர் சென்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வில்லியம் ஆபர்ஹாம்ன்ற ப்ரொஃபஸர், அவர் வந்து ஃபிலாசபி ப்ரொஃபஸர் கானாவில் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரைட்டர்ஸ் எல்லா எழுத்தாளர்களும் வந்து சமுதாயத்தில், அதுவும் ஆஃப்ரிக்கன் சமுதாயத்தில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றதையும் தெளிவாக வந்து மக்களுக்கு சொல்லணும். எப்படி வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து சயின்டிஃபிக் ப்ராப்ளமை தீர்க்குறாரோ, எப்படி ஒரு ஆஃப்ரிக்கன் ஹிஸ்டோரியன் வந்து ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வராரோ, அதே மாதிரி எழுத்தாளர்கள்லாம் செய்யணும். இனிமேலுக்கும் ஆஃப்ரிக்காவை வந்து இருண்ட கண்டம் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் ஆஃப்ரிக்கன்ஸ் கிட்ட யூரோப்பியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு அன்க்ளோரியஸ் பாஸ்ட்டு, அதை ரொம்ப மோசமான ஒரு கடந்த காலத்தில் தான் உங்களுடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்க, நீங்கள் இதே மாதிரி வாழ்ந்தீங்கன்னா நரகத்துக்கெலாம் போயிடுவீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து தேவையே இல்லாத விஷயங்கள். ஏன்னா அவங்க ஒன்றும் கடவுளோட ஏஜெண்ட் கிடையாது. இதையெல்லாம் வந்து நம்ம ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸாக இருந்து நம்ம வந்து மக்களுக்கு எடுத்துன்னு போய் சொல்லணும். நம்மளுடைய கடந்த அந்த பொற்காலத்தை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரோட பேச்சை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க.
இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.